ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டியது நேரம். பெருநாள் தொழுகையுடைய நேரம் எது என்று பாத்தீங்கன்னா, பெருநாள் தொழுகைக்கு நேரம் இதுதான் அதான் சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது. 8 மணிக்கு தொழுவுங்க, 7 மணிக்கு தொழுவுங்க, 6 மணிக்கு தொழுவுங்க, 11 மணிக்கு தொழுவுங்க என்றெல்லாம் நேரடியாக இந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் வரும் பொழுது தொழுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தியா இல்ல. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் புகாரியில 5560, 5545, 965, 968 இந்த 4 ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவ்வளுமான அபுதஉ பிஹி ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய, இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தொழுதுவதுதான். ஹஜ் பெருநாளைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் காரியம் தொழுகதான் அப்படின்ட்டாங்க. பெருநாள் தொழுகதான், அப்புறம் நம்ம அறுக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழியில இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, பெருநாள் தினத்துல நம்முடைய காரியங்களிலேயே முதல் காரியமாக பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகை தடை இருக்குது. சூரியன் உதிச்சிருச்சா உடனே முதல் வேலையா தொழணும். இப்ப சூரிய உதயம் 6:30 மணிக்கு 6:15 மணிக்கு வருதுன்னு சொன்னா 6:30 மணிக்கு நீங்க பெருநாள் தொழுகை வச்சிடணும். ஒரு 7 மணிக்கு எல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் வந்துடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 மணிக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் நினைஞ்சிறேன் சூரியன் எல்லாம் உதிச்சு தொழுவதற்கு நேரம் வந்துடும். இப்ப முதல் வேலையை அதை செய்யுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்றைய தினத்தில் செய்கிற முதல் வேலை என்ற காரணத்தினால் பெருநாள் தொழுகையை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப முந்தி கொண்டு வர பார்க்கணும். ராமநாதபுரம், மதுரை போன்ற பகுதிகளில் அநியாயத்துக்கு தாமதப்படுத்துறாங்க. 10 மணி, 11 மணி, 10:30 மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை வச்சு அதுக்கு பிறகு போய் அந்த குர்பானி கொடுத்து ஆளுக்கு ஆள் கிடைக்காம அவங்களுடைய இந்த சுன்னத்தான நன்மைகளையும் இழக்கிற அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. அது மாற்றி அமைக்கப்படணும். ஒரு 7, 7:30, 8 முடிச்சிடணும். 7ஐயும் தாண்டி போனீர்களே இன்னும் சிறப்பு. சூரியன் உதித்து தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து விட்டீர்களே ஆனால் உடனே செய்ய வேண்டிய வேலை என்பதை இந்த புகாரி ஹதீஸ்ல வழங்கிக்கிறோம். இது ஒரு முக்கியமா நம்ம விடுபட்டு இருக்கிற ஒரு விஷயம். பல பகுதிகளில் அமுல்படுத்தினாலும் பல பகுதிகளில் அமுல்படுத்தாம இருக்கிறாங்க. அநியாயத்துக்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வருஷத்துல தொழுகிற ஒரு 2 தொழுகையில கூட இந்த மாதிரியான ஒரு சுன்னத்து புறக்கணிப்பு. வாரம் உன்னைய வேலை இன்னும் வரச்சுன்னா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். தொழுகிறது வருஷத்துல ஒரு தடவை, அந்த வருஷத்துல 2 தடவை தொழுகிறது கூட இந்த மாதிரி நாங்க 11 மணிக்கு தான் எந்திரிச்சு வருவோம் சொன்னா இதெல்லாம் பெரிய அநியாயம். அந்த நல்ல நாள்ல கூட என்ன செய்யறது இல்ல, காலையில முதல்லயே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். சுப்புகளை தொழுதுட்டு வரணும், அந்த கையோட சூரியன் உதிச்சிருமா பெருநாள் தொழுகைக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பெருநாள் தொழுகைக்கு பாங்கு இகாமத்து கிடையாது, தெரிஞ்ச விஷயம். இது நம்ம விரிவா சொல்ல வேண்டியது. எந்த ஊர்ல பாங்கு சொல்றாங்க, பெருநாள் தொழுகைக்காக வேண்டிய பாங்கு இகாமத்து யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்வது இல்லை. கரெக்ட் தான், அது சொல்லாம இருப்பதுதான் கரெக்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு இகாமத்து கிடையாது என்று புகாரியில 5249, 7325 ஹதீஸ்ல பார்க்கலாம். பாங்கு இகாமத் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது இல்ல. அடுத்து இது தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் ஒண்ணு என்ன தெரியுமா, பெரும்பாலான ஊர்களில் ஆண்கள் தான் பெருநாள் தொழுகிறாங்க, பெண்களுக்கு கிடையாது, அனுமதிக்கவே மாட்டாங்க. சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு நடிக்க நாடகம் போடுற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு ஜமாத்து, பொம்பளைக்கு ஒரு ஜமாத்து, பொம்பளைக்கு ஒரு 10 தடவை பெருநாள் தொழுகைலாம் தொழுவாங்க. ஏன் ஆம்பளை தொழும்போது சேர்ந்து தொழுத என்ன குடிமொழிக்கு போயிடும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாதிரி பெண்களும் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுறாங்க. மற்ற ஜமாத்து தொழுகைக்கெல்லாம் அனுமதி தான் கொடுத்தாங்க. 5 வேளை தொழுகைக்கு கூட ஜமாத் தொழுகைக்கு பெண்கள் வர விரும்பினார்களே ஆனால் மறுக்காதீங்க, ஆனா வீட்டுல உங்க தொழுவது சிறந்தது, ஆனா தடுக்க கூடாது, வந்தா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு என்ன உத்தரவு போடுறாங்க என்று சொன்னா, கண்டிப்பா ஆக வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு ஆண்களை போலவே என்ன செய்யணும், பெண்கள் வந்தாகணும். கன்னி பெண்ணு, விதவை, முதியவங்க, சின்னவங்க, பெரியவங்க எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் வந்தே தீர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அது புகாரியில 974, 971, 324, 351, 980, 981, 1652 ஹதீசுகள்ல நீங்க பார்க்கலாம். அதனால பெண்களும் பெருநாள் தொழுகையில கண்டிப்பா பங்கெடுக்க வேண்டும். அது கட்டாய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர், கட்டளை, உத்தரவு. இத 90% முஸ்லிம்கள் தமிழகத்தில் கடைபிடிப்பதில்லை. அரபு நாடுகளில், மலேசியாவில், சிங்கப்பூர்ல, கேரளாவில், மற்ற பகுதிகளில் எல்லாம் பெண்களும் பெருநாள் தொழுகையில பங்கெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த அநியாயம். 90% முஸ்லிம்கள் பெண்களுக்கு பெருநாள் தொழுகைக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்வது இல்லை, அதை தவிர்த்துறாங்க.
எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்று கேட்டா, பெருநாள் தொழுகைக்கு அதாவது மாதவிடாய்க்காரங்களும் வரணுமா. மாதவிடாய்க்காரங்க தொழுகை அவங்களுக்கு கடமை கிடையாது அந்த நேரத்தில், அவர்கள் கூட அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணுங்கிறாங்க. பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசலில் தொழக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட பள்ளி வாசல்ல பெருநாள் தொழுது கிடையாது. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் பெருநாள் தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பள்ளி வாசல்ல தொழுதாங்கன்னு கிடையாது. பள்ளி வாசல்ங்கிறது எப்படிப்பட்ட பள்ளி? நம்ம பள்ளி மாதிரி இல்லாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, பள்ளி வாசலுக்கு எதிர்த்தாப்புல முசல்லா என்ற பெயர்ல ஒரு ஓபன் பிளேஸ், ஒரு திடல் ஒன்று இருந்தது. அந்த திடல்ல போய் தான் பெருநாள் தொழுகைக்கு வேண்டி மக்களை வர சொல்றாங்க. அதுல தான் பெருநாளும் தொழுதாங்க, ஜனாசாவும் அதுல தான் தொழுதாங்க. ஒரு நேரத்தில் பள்ளி வாசலையும் தொழுதாங்க ஜனாசா தொழுகை. அப்படி கூட பெருநாள் தொழுகை தொழுது இல்ல, மலை தொழுகை அங்கதான் தொழுவாங்க. அப்ப மலை தொழுகை, ஜனாசா தொழுகை, பெருநாள் தொழுகை எல்லாம் தொழுவதற்கு என்று ஒரு திடல் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல இருந்தது. அந்த திடலுக்குத்தான் புறப்படுவார்கள் என்று புகாரியில 956 நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. 956வது ஹதீஸ் உதாரணத்துக்காக வேண்டி. அப்ப திடலில் போய் தொழணும். இப்ப திடலுங்கும் போது மாதவிடாய்க்காரங்க வர்றது பிரச்சனை அடிபட்டு போயிடுது. ஒருவேளை அதுக்காக கூட திடலுக்கு மாத்திருக்கலாம் நினைக்கிறேன். எல்லா பெண்களையும் வர சொல்றாங்க. பள்ளிவாசல்ல மாதவிடாய்க்காரங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடும். திடல்னு சொன்னா அதுக்கு பள்ளிவாசலுடைய ஹுக்குமு கிடையாது. அதனால தொழுகை நேரத்தில் தொழுகையில ஒதுங்கி கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகை அதிகமான மக்கள் வருவாங்க. அதிகமான மக்கள் வரும்போது மைக்க போட்டுருவார் அஜர்த்து. அவர் ஓதிக்கொண்டிருப்பார். திடீர்னு கரண்ட் போயிடும். வேணும்னே பெருநாள் கரண்ட் போறது நம்ம நாட்டில் ஒரு வழக்கமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த கரண்ட் மற்ற நாள் எல்லாம் போவாது. பெருநாள் விட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த இரவுலையும் தொழுகை நேரங்கள்லையும் முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்களில் பார்த்து என்ன செய்யும், கரண்ட் போகுது. அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் அவர் தொழுவிக்கிறது 4 ஸ்டெப்புக்கு மேல கேட்காது. அவருடைய பயான் 5 ஸ்டெப்புக்கு மேல கேட்காது. அப்படிலாம் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா, திடீர்னு அப்செட் ஆகி போய் அவர் ருக்கு செஞ்சு அவர் செய்தா செய்யறது இப்படி எல்லாம் பல மாதிரி குழப்பங்கள் ஏற்படும். தொழுகை நேரங்கள்ல நவீன யுகத்துல இவர் பேட்டரி கனெக்ஷன்ல மைக்கு மட்டும் பேட்டரியில கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கரண்ட் போனாலும் போகட்டும் ஆடியோ வந்துகிட்டே இருக்கும். கரண்ட் நம்ம நம்ப வேண்டியது இல்ல. பேட்டரி போட்டுக் கொண்டீர்களே, ஆனால் கரண்ட் போனாலும் நம்ம பேசுற ஆடியோ பயான் எல்லாம் கடைசி வரைக்கும் விளங்கும். யாரும் அப்செட் ஆக மாட்டாங்க, யாரும் குழம்ப மாட்டாங்க. ஜும்மாவோட அந்த ஏற்பாடு செய்யலாம். பல ஊர்களில் ஜும்மா தொழுகிறாங்க. மாடியில் ஒரு ஜமாத்து, கீழே ஒரு ஜமாத்து நடக்கும். அவர் அஜர்த்து தொழு வச்சிட்டு இருப்பாரு, கரண்ட் போயிடும். இவர் சைதாவுல கிடப்பாரு, எந்திரிக்கிற சத்தம் கேட்காது. கடைசியில ஆமீன் சத்தம் போடும்போது என்ன செய்வாங்க, எந்திரிச்சு அவ்வளவு தூரத்துக்கு போச்சான்னு எந்திரிப்பாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. நவீன யுகத்துல மைக்க பயன்படுத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிவுனா ஒழுங்கு பயன்படுத்தணும்ல. ஒரு சாதனத்தை பயன்படுத்துறதா இருந்தா அது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஐடியா பண்ணி பயன்படுத்தணுமா இல்லையா? அதனால கம்பல்சரியா தொழுவும் போது பேட்டரியில போட்டு விட்டுருங்க. வேற நேரத்தில் தொழுகாத நேரத்தில் டக்குன்னு மாத்திக்கிறதா முடியும். தொழும்பு இடையில போய் பேட்டரி கனெக்ஷன் மாத்திட்டு இருக்க முடியுமா? தொழுகையும் போது மட்டுமாவது என்ன செய்யணும், பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்தா அது மாதிரி பிரச்சனை இல்லை. அதில் டாபிக் மார்க்கெட் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் பெண்களுக்கும் அந்த குத்துபா கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கறத விளங்கிக்கணும். அடுத்தது பெருநாள் தினத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, பெருநாள் தொழுகிற முறை. அந்த முறையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல 7 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர்களும் சொல்லி தொழுகை நடத்தியிருக்கிறாங்க. அதான் ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்கிறது. 3 தக்பீர் என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது. அதனால 7 தக்பீரும் 5 தக்பீரும் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினார்கள் என்பது நிறைய நூல்கள் இருக்கிறது. தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய அபூதாவுதுல 97வது ஹதீஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி தொழுது கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் தொழுகைக்கு போறோம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு போறது ஒரு வழியிலையும் வாரது ஒரு வழியிலையும் வருவாங்க. ஒரு இதுக்கு 2 ரூட் இருக்குன்னு சொன்னா ஹாலஃபத் தரீக், பாதையை மாத்திக் கொள்வார்கள். இந்த தெருவுல இருந்து வந்தா அந்த தெருவு ரிட்டர்ன் ஆகணும். போறது ஒரு தெருவுலையும் வாரது அதிகமான மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக என்னவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேணும்னு தரிக்கு வழியை மாத்துவார்கள். அது புகாரியில 986வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் நிறைய ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. பெருநாள் தொழுகைக்கு நம்ம போறோம்னு சொன்னா எந்த தெரு வழியா போறோம்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு போங்க. திருப்பி வரும்போது வேற தெருவில் சுத்திக்கிட்டு வாங்க, இன்னொரு வழியா வாங்க. அப்ப எல்லா பக்கத்தையும் போன மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை அன்றைக்கு கடைபிடித்த ஒரு மேற்று. இது நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்ல, தெரியாதனால. இப்படி கஷ்டம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சா கடைபிடிச்சிருவாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, பெருநாள் தொழுகையில என்னத்தை வேண்டாலும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதுவதற்கு கூட பெருநாள் தொழுகைக்கு 4 சூரா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. 2 சூறாக்கள். அதாவது சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திருக்குர்ஆன்ல முதல் ரக்காத்துல, பெருநாள் தொழுகையில முதல் ரக்காத்துல காஃப் உல் குர்ஆனில் மஜீத் என்று சொல்லக்கூடிய 50வது அத்தியாயத்தையும்
இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் என்று சொல்லக்கூடிய 54வது அத்தியாயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையில் ஓதினார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1477வது ஹதீஸா இருக்கிறது. அதாவது முதல் ரக்காத்தில் 50வது சூரா, இரண்டாவது ரக்காத்தில் 54வது சூரா, காஃப்ங்கிற சூரா, இக்தரபத்தி கமர்ங்கிற சூரா. அப்ப 50வது அத்தியாயத்தை 54வது அத்தியாயத்தை ஓதி தொழுதிருக்கிறாங்க, அதுவும் செஞ்சிருக்கிறாங்க. அது சில நேரங்களில் மாத்தி ஓதி இருக்கிறாங்க. அதாவது சப்பீஹ் இஸ்ம என்ற 87வது சூறாவையும் 88வது ஹல் அத்தாக ஹதீஸுல் காஷியா என்ற சூறாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பெருநாள் தொழுதார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 1452வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதனால இந்த ரெண்டு காஃபும் இக்தரபும் தெரிஞ்சு அதை ஓதுங்க. அது தெரியலையா இமாமுக்கு சொல்லணும். இமாமே என்ன தேவை, அவருக்கு தெரிஞ்ச ஓதுறாரு. இது ரெண்டு சின்ன சூறா, சப்பீஹ் இஸ்ம அவருக்கு கண்டிப்பா தெரியும், ஹல்லத்தாக ஹதீஸுல் காஷியா தெரியும். அதனால 50 54 சூரா பெரிய சூரா அவருக்கு தெரியல என்று சொன்னா இமாமுட்ட நிர்வாகிகள் சொல்லணும். அதற்கு 87வது சூரா முதல் ரக்காத்துல ஓதுங்க, 88வது ரக்காத்துல 88வது சூறாவை அத்தியாயத்தை இரண்டாவது ரக்காத்துல ஓதுங்கன்னு சொல்லி அந்த சுன்னத்தை என்ன அவரை கடைபிடிக்க வச்சா தான் உங்களுக்கு அந்த கேட்கிற சுன்னத்து கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் காஃபும் இக்தரபும் ஓதி இருக்கிறாங்க, சில நேரங்களில் சபீஹ் இஸ்மவும் ஹல்லத்தாகவும் ஓதி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்தில் வந்து தக்பீர் சொல்றாங்க இல்லையா, தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வஸீலா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தான் பெருசா வசனம் மாதிரி சொல்லுவாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆதாரம் கிடையாது, பெருநாள் அன்னைக்கு சொன்னது ஆதாரம் கிடையாது. பெருநாள் தினத்துல வந்து தக்பீர் சொல்லி இருக்கிறாங்க, தக்பீர் சொல்லுவார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்கிறது. குர்ஆன்ல கூட இருக்குது, தக்பீருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்காக தக்பீர் சொல்லுங்கலாம் இருக்கிறது. தக்பீர் சொல்லுங்க. தக்பீர்னா என்ன அர்த்தம்? பொதுவா தக்பீர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அக்பர் தான். அதுக்கப்புறம் உள்ள வார்த்தையெல்லாம் நீங்களா போட்டு வசனம் பண்ணுவது தப்பு. அது தக்பீர்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்குமே ஆனால் அது அல்லாஹ்வும் ரசூலும் தான் சொல்லணும். அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஹஜ் தொழுகைக்கு போகும்போது சாப்பிடுற விஷயம். தொழுகைக்கு போகும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு போனா சாப்பிட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி புகாரில 953வது ஹதீஸ்ல இருக்கு. அது மாதிரி சாப்பிட்டு போய்க்கிறணும். ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழுதுட்டு வந்து சாப்பிடுவாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. அதே நேரத்தில் முந்திய சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தி சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க செயல். முந்தி சாப்பிடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசியா இருந்துச்சு, வீட்டுல தேவை இருந்துச்சு, முன்னாடியே ஆட்டை அறுத்து நாங்க சாப்பிட்டு போட்டோம், காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டு போட்டுதான் இப்ப தொழுகைக்கு வந்திருக்கிறேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்து உணவுக்காக தான் அறுத்திருக்கிற, நீ இன்னொரு குர்பானியை கொடுன்னு சொன்னாங்களே தவிர நீ சாப்பிட்டு தப்புன்னு சொல்லல. அதனால சாப்பிடுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது. விரும்பினா முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரப்பல் ஆலமீன் இந்த ஒழுங்குகளை பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.